நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரண்டை பொடி. இந்த பிரண்டையை வச்சு நம்ம ஊறுகாய் செய்யலாம், பொடி செய்யலாம், குழம்பு செய்யலாம். நான் இப்போ பொடி தான் பண்ணி எடுத்து குழம்பு வந்து ஒரு 3 மாதத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரியும் வச்சுக்கலாம். நம்ம பொடினா நம்ம அப்பப்போ சாதத்தில் நெய்யும் நல்லெண்ணையும் விட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த மூட்டு வலி பிரச்சனை, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்புகள் இழுக்கிறது, இதுக்கெல்லாமே வாரம் ஒரு முறை நீங்கள் பிரண்டையை எடுத்துக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பிரண்டையை வந்து இந்த மாதிரி எலசாக எடுத்துக்கோங்க. முத்துனது எடுக்கக்கூடாது. எலசு தான் நமக்கு வேணும். முத்துனது வச்சிங்கன்னா நார் நிறையா இருக்கும். எலசாக இருக்கிறத வச்சு நல்லா உங்களுக்கு நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறத வந்து கத்தி வச்சு அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அந்த நார் வந்துடும். 1-2 நார் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் இது நான் ஃபுல்லாக சுத்தம் பண்ணி எடுத்து பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து நார் வந்து ரொம்ப இருக்காது. பொடியாக நறுக்கி நல்லா அலம்பி நல்லா தண்ணி இல்லாமல் நான் உணர விட்டுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 மிளகா, அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் பெருங்காயம், அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 4 ஸ்பூனு, அதே தான் உளுந்தும் 4 ஸ்பூனு, பூண்டு ஒரு 10-15 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். மிளகு வந்து 3 ஸ்பூனு, தனியா வந்து 4 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நிறைய சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் கொடாம்புளி வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். கொடாம்புளியில் நல்ல மருத்துவ குணம் இருக்குது. கொழுப்பு நல்லா குறைக்குங்க, கேன்சரை கட்டுப்படுத்தும்னு சொல்கிறாங்க. அந்த கொடாம்புளி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லைன்னா நார்மல் புளியில் இது பண்ணலாம். அப்போது நம்ம ஒவ்வொன்றா வறுத்துடலாம். எண்ணெய் விடாமல் மற்ற பொருளை வறுத்துட்டு பிரண்டையை மட்டும் நல்லா வறுக்கணும். அப்போ தான் அது பொடியாகும். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து கருக விடாமல் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. வெயில் நல்லா அடித்தா கூட வெயிலில் காய வைக்கலாம். ஆனால் பிரண்டையை நம்ம வறுத்து தான் ஆகணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ கடலைப்பருப்பு, தீயை விடாமல் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து போட்டு கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுச்சு. இது மேலேயும் நான் சீரகத்தையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். அதோட 1 ஸ்பூன் வெந்தயம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த 1 ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். வெந்தயமும் சீரகத்துக்கும் ரொம்ப நேரம் தேவையில்லை. இப்போது இது வறுப்பட்டாச்சு. தனியா, சின்ன ஸ்பூனில் தான் நான் எடுத்திருக்கேன். தனியா வறுப்படும் போது நம்ம மிளகையும் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு, பொடி வச்சுருந்தீங்கனாலும் அதை போடலாம். துவையில் வைக்கும்போது எங்கள் மாமியார் என்ன சொல்லுவாங்க, எவ்வளோக்கு அளவு நம்ம பிரண்டை எடுத்துருக்கோமோ அதே அளவு பூண்டை வந்து உரித்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதையும் சேர்த்து வதக்குவாங்க. இப்போ பூண்டு நல்லா வதங்குவாங்க, இல்லைன்னா அரிக்கும். வதங்கட்டும் பார்க்கலாம். இப்போ பூண்டு வதங்கிறதுக்கு நல்லெண்ணெய், வேறு எண்ணெயே விடாதீங்க, நல்லெண்ணெய் தான் விடணும். பூண்டு நல்லா ப்ரௌன் கலராக வதங்கணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. நடுவில் 1-2 வதக்கிக்கிறோம் பண்ணோன்னா அரிக்க ஆரம்பிக்கும்.
பார்த்தீங்கன்னா கொடாம்புளி. கொடாம்புளி என்னென்னா சாதா புளி எடுத்துக்கோங்க. இது போடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கொடாம்புளி சமையலுக்கு பயன்படுத்துங்க. ரசம் வைக்கலாம், கொடாம்புளி குழம்பு வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மருத்துவ குணம் ஏகப்பட்டது இருக்குது. நான் ஏற்கனவே கொடாம்புளி ரசம், கொடாம்புளி குழம்பு எல்லாம் செஞ்சுட்டேன். இப்போ நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது அந்த புளி மாதிரி ஈரமாக இருக்காது, கொஞ்சம் காஞ்சி தான் இருக்கும். இதை நம்ம நல்லா கரைச்சி புளி பேஸ்ட் மாதிரி பண்ணோம்னா குக்கரில் கொஞ்சம் தண்ணி முதல்ல ஊற வச்சுட்டு குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு 2-3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு இது கிடச்சிடும். இப்போது கொடாம்புளி வறுத்து அடுத்தது மிளகா நிறம் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் கலந்துருக்கு. அப்புறம் காம்பை கிள்ளிக்கலாம். மிளகா நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகு 3 ஸ்பூன் போட்டுப்போம். அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். கடைசியாக தாங்க கரண்டி வறுக்கணும். அது ரொம்ப நேரம் வதங்கணும். கடைசியாக நம்ம கரண்டியை சேர்த்துக்கலாம். நல்ல இலசாதாங்க வேணும் நமக்கு, ரொம்ப நேரம் வதங்கணும். இது முதல்ல இதில் இருக்க தண்ணி சத்து 1-2 இருக்கும் இல்லையா, அதை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வறுத்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்து நல்ல கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை வறுத்து கொடுக்கணும். இது வறுப்படட்டும். அப்பப்போ நடுவில் ஸ்டேஜில் காமிக்கணும். இப்போ இங்கே நம்ம பொருட்கள் வறுத்து வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்க்குறேன். இது நல்லா ஆறட்டும், நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் ஓரளவு சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகணும். அடுப்பை ரொம்ப சீல வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம், இதுலேயே இது வதங்கி வரட்டும். நல்லா உங்களுக்கு வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கும். நல்லா அந்த க்ரீன் எல்லாம் மாறி போய் கலரு அதே போல் அது வறுபடுறதுக்குள்ளே கொஞ்சம் இதை அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி நல்லெண்ணெய் விட்டு நல்லா வறுக்கணும். இப்போ ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ இதுலேயே நான் ஆஃப் பண்ணி வச்சுடுறேன். எடுத்து பிரண்டை பொடி ஃபஸ்ட்டு நம்ம பொடியெல்லாம் நான் ஒரு ஜாரில் அரைச்சிக்கிட்டேன். அப்புறம் பிரண்டையை வறுத்து ஆற வச்சுட்டு சின்ன ஜாரில் போட்டு நல்லா சுற்றி எடுத்துட்டு அது நல்லா மசிய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பெரிய ஜாரில் போட்டு நான் ஒன்றா அரைச்சிட்டேன். எல்லாமே அரைச்சிப்பட்டு வந்துருச்சுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை, நைஸாக அரைக்கிறதுனாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல கமன் வாசனையோட சூப்பராக கொடாம்புளி பிரண்டை பொடி ரெடியாகிடுது. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. டெய்லி குழந்தைங்களுக்கு நெய் விட்டு கொடுக்கலாம், இட்லி பொடி மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா ஒரு இட்லி வச்சு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், இல்லை நெய். தோசை மேலேயும் நீங்கள் இந்த பிரண்டை பொடியை தூவி சாப்பிட கொடுக்கலாம். பாருங்கள்,
பஞ்சு போல் இட்லியில் சூப்பரான அட்டகாசமாக இருக்குங்க சுவை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இட்லி பொடியாக இதை வந்து இட்லியை வந்து நறுக்கிட்டு மேலே இந்த பொடியை தூவி நம்ம கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.